கிராமத்து பொண்ணு மாதிரி மாறிட்ட. இப்படி இருந்தா தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அண்ணன் பையன் பேய்க்கு வாக்கப்பட போறானே, ஏதாவது பண்ணியா பால்சாமி? கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இது ஏன் சொல்லிட்டு எதையும் செஞ்சிடாத. நான் நேரா முரளி ரூமுக்கு போறேன். வர்றவங்க வாங்க. உங்களை தனியா அனுப்புற அளவுக்கு நான் ஒன்றும் கையால் ஆகாதவன் இல்லை. நம்ம எல்லாரும் மொத்தமா போய் பேய் அட்டாக் பண்ணலாம். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா அட்டாக் பண்ணணும். பேய்க்கு எதெல்லாம் பார்த்தா பயமோ அதெல்லாம் முதல்ல நம்ம கையில எடுத்து வச்சுக்கணும். செருப்பு நல்ல ஐடியா தானே? அது செருப்புன்னா அதுக்கு பயம்னு சொல்ல வெரி வேண்டாமா? குட். நெக்ஸ்ட் சாமி படம், தொடப்பு கட்ட, குங்குமம், எலுமிச்சம் விபூதி. Then why wait? Take all the weapons. ஐயனாரே, இனி நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. தூக்கியா தூக்கியா. அப்போ என்ன வச்சு பிள்ளையார் சொல்லி போடுங்க. வண்டி நிறுத்துடா. வண்டி நிறுத்துடா. ஆஸ்பத்திரி போடா. ஐயனாரே, ஆஸ்பத்திரி வேணா, ஒண்ணு வேணா, முதல்ல கோயில் வண்டி நிறுத்துடா. பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஹலோ. திடீர்னு உங்க தங்கச்சி ஆவேசம் வந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. பெட்ரூம்ல பார்த்தா முரளி மயக்க போட்டு கிடக்குறான். எவ்வளவு எழுப்புனாலும் எந்திரிக்கவே இல்ல. அவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. அப்ப முரளியையும் கூட்டிட்டு கிளம்பிடுவா? அது அவங்களால முடியாது. அவங்கள மட்டும் போக சொல்லுங்க. கிரகணம் ஆரம்பிச்சிடுச்சு. நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சீக்கிரம் போகணும். பையனை அவ கட்டுக்குள்ள வச்சிருக்கா. அதை உடைக்கணும். சாமி போ. என்னாச்சு சாமி? அவ வந்துட்டு இருக்கா.
அவ வந்துட்டா. பிடிச்சிருந்தா வான்னு சொன்னீங்க, வந்தேன். ஆனா நீங்க தான் என்ன ரொம்ப காக்க வச்சுட்டீங்க. தங்கச்சியை காப்பாத்திருவியா? அவரை விட சொல்லு. விடமாட்ட? உன் தங்கச்சி உயிரோடு இருந்தா தானே அவரை பிடிச்சு வைக்க முடியும். நமக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள இவரை கூட்டிட்டு முக்கூடலுக்கு கிளம்புங்க. சாமி, இந்த நிலைமையில கவலைப்படாத, உன் தங்கச்சிக்கு ஒன்றும் ஆகாது. இந்த நெருப்பு தண்ணீரை வரைக்கும் தான் என்னால் அவளை கட்டுப்படுத்த முடியும். சீக்கிரம் கிளம்புங்க. வா, அப்ப மாதிரி அவளை சாமியார் பார்த்துக்குவாரு. ஊர்ல கிளம்பி இருக்கும், நம்ம சீக்கிரம் முக்கூடல் போனோம். என்ன தடுக்க முடியுமா உன்னால? சத்திய ரூபினி சக்கர பாகினி உற்சவம் காண்கிற நேரம் அந்தமும் ஆதியும் ஆண்டிடும் சூலினி அழகிய தேரினில் ஜாலோ சலங்கைகள் குலுங்கிட சாகசம் புரிந்திட சாமுண்டியே உன் வீரம் சூலத்தை எடுத்திட சூழ்பகை ஒழுந்திடும் ஜெய ஜெய சங்கரி கோலம்.
இப்போ என்ன பண்ணுவேன்? ஒரே கால் மாட்டிக்கிச்சு. ஆனாலும் அவருக்கு ஒரு குழந்தைய பற்றி தரணுங்கிற ஆசையில் இருக்கு. மாதவி அம்மாவாக போறா இப்ப ஹாப்பி. மாதவி வெளியில வா, இல்லைன்னா உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பாலாம் போயிடும். ஆமா மாதவி, காலையில் டாக்டர் ஃபோன் பண்ணாங்க. அது உங்ககிட்ட சொல்றதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. பேச்சாயினி எங்கள் பிடாரினி, காத்தாயினி எங்கள் ராக்காயினி, அங்காளினி சக்தி ஆங்காரினி, துலுக்கானம்மா அம்மா துர்க்கையம்மா, சண்டி சாமுண்டி மதுரை நொண்டி முனியம்மா, புலி ஈஸ்வரி வீர பரமேஸ்வரி, காமேஸ்வரி திரிசூலேஸ்வரி, வஜ்ரேஸ்வரி அம்மா நாகேஸ்வரி, மாகேஸ்வரி அம்மா பத்மேஸ்வரி, வைத்தீஸ்வரி ராஜராஜேஸ்வரி, விஸ்வேஸ்வரி அம்மா பாகேஸ்வரி, புவனேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி, சங்கரி சாமி சண்முகி நர்மதி காமினி சாமினி வாகினி ராகினி அந்தரி சுந்தரி சௌந்தரி நாயகி நாயகி நாரணி பூரணி பார்வதி
வரப்போகுது. 1/2 கிலோமீட்டர்ல ஏர்போர்ட் வரப்போகுது. 1 கிலோமீட்டர்ல ஹார்பர் வரப்போகுது. அப்ப கப்பலும் ஃபிளைட்டும் முட்டிக்காதே. ஏமா பக்கத்துல பீச்சே இல்ல, ஹார்பர் வரப்போதுன்னு புழுவுற. ஓ, அப்ப ஏர்போர்ட் மட்டும் வரவா போகுது? இந்த மாதிரி பேசி எத்தனை புறம்போக்கு நிலத்தை பட்டா போட்டு வித்திருப்பேன். உனக்கு இந்த இடத்த விக்கணுமா வேண்டாமா? விக்கணும். நீ சொல்லி நிலத்தை வாங்கணும்னு நேர்ல பாத்துருக்கிறியா? இல்ல. பாத்துறாத. கண்டினியூ. அது மட்டும் இல்ல, இந்த இடத்த தொன்னா 2 அடியில தண்ணி வரும். 2 அடியில தண்ணி வருமா? அப்புறம் எப்படி கடைகால எடுத்து வீடு கட்டுறது? என்னையா ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கல, என்னன்றப்பா இடியட். சரி சரி. அதோட இந்த இடத்தை சுத்தி நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிடல்ஸ். பக்கத்து ஊர்ல பஸ் விட சொல்லி 10 வருஷமா போராட்டம் நடத்திட்டு இருக்கானுங்க. குண்டு பல்பு அண்ட புழுகு புழுகுது. கலாய்க்காத பால்சாமி, அப்புறம் கமிஷன் காசு கூட கிடைக்காது. பாதியில ஓடனவன என்னடா மரியாதைலாம் பால்சாமின்ற? பங்கே இல்ல நாய் போச்சு, அப்புறம் என்னது பாஸ்? யோ, இப்போ நான் பேசட்டுமா வேணாமா? போய் போய் கரடி கட்டறா. போடா போடா போடா. அட்ஜஸ்ட் பண்றேன். இங்க பாரு பால்சாமி, முதலாளி சொல்லுங்க முதலாளி. உனக்கு 1 வீக் டைம் தரேன். அதுக்குள்ள விக்கலனா பாம்பேல வேற பையர் ரெடியா இருக்காங்க. ஐயோ அவசரப்படாதீங்க முதலாளி. உங்க கமிஷன் காசை வாங்கிதா இவனுக்கு கடன் அடைக்கணும். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு. பாட்டி சொத்தை வச்சு பங்கு வாங்கலான்னு வந்தா வீட்டு புரோக்கர் ஆக்கி கமிஷன் காசு கதற வைக்கிறானுங்களே. கவலைப்படாத பால்சாமி, ஏன் பங்கு உனக்கு கொடுத்துட்றேன். யோ, உனக்கு ஏதியா பங்கு? ப்ராப்பர்ட்டி இருக்கிறவங்கள செட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் நமக்கு வந்துட போகுது. இத வேற காமிச்சு வேற பேசுறானே. என் தங்கச்சியை காப்பாற்ற மட்டும் இல்ல, ஒரு வகையில மாயான கிடைக்கும் நீ தான் காரணம். எது நான் காரணம்? ஆமாப்பா, உன் லவ்க்கு ஹெல்ப் பண்ண போய் தானே என் லவ் செட் ஆச்சு. அதனால தான் என் பங்கு உனக்கே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஜூஸ் சாப்பிடுறீங்களா பாஸ்? இதுக்கு மேல உன்னால அல்பியா இருக்க முடியாதுல்ல. நான் ஜெயிச்சிட்டேன். இப்ப இந்த ரப்பர் எது ஓடி புடிச்சு விளையாடிட்டு இருக்கான்? என்னம்மா? நான் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வைக்கிறத பார்த்து நான் ஏதோ ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போறதா நினைச்சு மறுபடியும் அவசரமா என் கழுத்துல தாலியா கட்டிட்டேன். மறைக்காதீங்க முதலாளி. ஈஸ்வரி இப்ப மேஜர் ஆயிட்டா. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஈசு முதல்ல இருக்க பால் ரெடி பண்ணு. பால் அடைஞ்ச பங்களால பால் காய்ச்சி நடா பண்ண போறேன்.